ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முத்து மீனாவுக்காக புது புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. அது மீனா கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ விஜயா வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க, என்ன இந்த நேரத்தில் புது புடவை கட்டியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இவர் தான் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம், பெரிய 10,000 ரூபாய் புடவை எங்கேயாவது ரோட்டு கடையில் தான் வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அவர் சம்பாதிச்ச காசுலேருந்து 100 ரூபாயில புடவை வாங்கிட்டு வந்து தந்தா கூட நான் அதை சந்தோஷமாக கட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து மீனா கிட்ட சொல்றாரு, விடு மீனா, அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியும்ல, வா நம்ம தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. ரோஹிணி அவங்க பையனுக்காக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை மனோஜ் கிட்ட காமிச்சு, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, யாருக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, என்னோட கிளைண்டோட பையனுக்கு பர்த்டே, அதுக்காக தான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மனோஜும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி பாக்குறாரு. அதுல பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா 10,000 ரூபான்னு போட்டிருக்கு. உடனே ரோஹிணி கிட்ட கேட்குறாரு, என்ன ரோஹிணி 10,000 ரூபாய் போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ரோஹிணி சொல்றாங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கான காசு கிளைண்ட் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே மனோஜ் சொல்றாரு, நான் கூட பயந்துட்டேன் ரோஹிணி, நீ தான் காசு போட்டு வாங்கியிருக்க போல அப்படின்னு நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரோஹிணி மனோஜ் கிட்ட சொல்றாங்க, காலையில நான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறேன், வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜும் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில ரோஹிணி அவங்க பையனை பாக்குறதுக்காக ஊருக்கு போயிட்டாங்க. கிறிஷுக்கும் ரோஹிணியை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே ரோஹிணி ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போட்டு வா கிறிஷ் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷும் அந்த ட்ரெஸ் போட்டு வந்துடுறான். அப்போ ரோஹிணி கிட்ட வந்து கேட்கறான், நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறதுக்கு ரெடி பண்றாங்க. பக்கம் பாத்தீங்கன்னா கிறிஷ் மீனாவையும் முத்துவையும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தா அவங்க 2 பேரும் ஊருக்கு வந்துடுறாங்க. உடனே ரோஹிணி முத்துவையும் மீனாவையும் பார்த்ததுனால போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து கிறிஷ் கிட்ட கேட்கிறாரு, ஏன் கிறிஷ் டல்லா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே கிறிஷ் சொல்றான், ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். உடனே முத்து சொல்றாரு, எனக்கு தெரியும் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம், ஆனா அவனோட அத்தை மட்டும் இங்க இல்ல, அதனாலதான் கிறிஷ் டல்லா இருக்கான், இந்த வயசுல பாசம் கிடைக்காம ஏங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ மீனா கிறிஷ் கிட்ட கேட்குறாங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கிறிஷ் சொல்கிறான், எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே மீனா ரோஹிணியோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறான் இவன் அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணோட பையன் தான் கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.